அக்யூபஞ்சரில் நிறைய டாபிக்ஸ் பற்றி தினசரி நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வகையில் கொடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக்ங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், இந்த பேஷண்ட்ஸ்க்கு இப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தானே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன ஆடியோ கிளிப் வழியாக நம்ம ட்ரீட் பண்ண பேஷண்ட்டோட டெஸ்டிமோனியலை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அவங்க ஆடியோ கிளிப்பிங்காக நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ராஜசுதா, நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். என்னோடய ஏஜ் இப்போ 39 ஆகுதுங்க. ஒரு 3 இயர்ஸாக நான் தலைவலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ மெடிசின்ஸ் எடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை. அப்போ தான் மேடமோட ப்ரோக்ராமை டிவியில் பார்த்துட்டு அம்மா ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு அக்குபஞ்சர் பற்றி ஐடியாவும் இல்லை. ஸோ நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வந்தேன். அப்போ எனக்கு இருக்கிற பெயின் சிம்டம்ஸ் எல்லாமே நான் மேடம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு கேட்டதே கேல் பிளடர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தான் கேட்டாங்க. எனக்கு கேல் பிளடரில் ஸ்டோன் இருக்குது, பட் அது பெயினோ இல்லை எந்த இஷ்யூஸோ க்ரியேட் பண்ணதில்லை மேம் சொன்னேன். இல்லை, இந்த தலைவலிக்கு ரூட் ப்ராப்ளமே கேல் பிளடர் தான் சொன்னாங்க. எனக்கு அப்பவும் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஒரு 1 வீக் எடுத்து பார்க்கலாம் சிட்டிங்ஸ் சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு 1 வீக் அப்புறமே எனக்கு தலைவலி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. ஒரு 1 மந்த் கோர்ஸுக்கு அப்புறம் எனக்கு தலைவலி வரவே இல்லை. இப்போது ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து. இப்போ வரைக்கும் நான் அந்த தலைவலியை திரும்ப ஃபேஸ் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு லைஃப்பை நான் ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கே மேடம் தான் ரீசன். ஒரு 2 டேஸாவது எனக்கு இந்த தலைவலி இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான டே கிடைக்காதான்னு நான் கடவுள்கிட்ட எவ்வளவோ நாள் அழுதுருக்கேன். இப்போ மேடமால தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஏதாவது பெயினோடையே லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் மேடம் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதோட ரூட் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நோய் இல்லாமல் எல்லாரும் வாழலாங்க. தேங்க்யூ. இந்த கிளிப்பிங் கேட்டிங்க இல்லைங்களா? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம ஆடியோ கிளிப்பிங்காக இருக்கே இது எப்படி நம்புறதுன்னு. நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அதில் சில பேஷண்ட்ஸ் வந்து டைரெக்டாக நாங்கள் வீடியோவில் உட்காந்து பேசுகிறோம், வி வாண்ட் டு ரிவீல், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வர விருப்பப்பட மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நாங்கள் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணுறதோ கேட்குறதோ இல்லை. நாங்கள் கேட்கும்போது பரவாயில்லைங்க நான் ஆடியோ கிளிப் அனுப்புகிறேன் அல்லது நாங்கள் உட்காந்து பேசுகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி அந்த விஷுவலையோ அதை கிளிப்பிங்கையோ கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த பதிவை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த பேஷண்ட் பேர் ராஜசுதா. ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் நம்மளோட விலாங்குறிச்சி சைடில் இருந்து, கோயம்புத்தூர்லேருந்து தான் வராங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? நம்பாமல் வந்ததை தாண்டி அந்த நம்பிக்கை இல்லாத விஷயத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக செஞ்சாங்க, பிடிவாதமான ட்ரீட்மெண்ட். அந்த பிடிவாதம் தான் அவங்கள இப்போ வரைக்கும் நல்லா வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் கிராஸ்ட்